மனதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி பண்ண தரமான செயல்னால விஜய் வந்து வெளியில் வந்துட்டார். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. விகா ஃபேன்ஸ் எஸ்பெஷலி ஹாப்பியாக நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் அஜய் அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சி பார்ப்பாங்க, தயவு செய்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லுங்கள், அப்போ தான் விஜய் வெளியில் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அஜய் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. விஜய்க்கு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, பட் என் பையனுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் கைவிட, நான் வேணால் ஒரே ஒரு உதவி வேணால் பண்ணுறேன், முடிஞ்சால் வந்துட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லாதீங்க, விஜய்க்கு எதிராக சொன்னதை வந்துட்டு திருப்பி வாபஸ் வாங்கிட்டு விஜய் நிரபராதிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் காப்பாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். மற்றபடிக்க உங்ககிட்ட நான் தனிப்பட்ட முறையில் தான் கெஞ்சி கூத்தாடி பார்க்க முடியுமே தவிர அவங்கள எதிர்த்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு என் புருஷனும் பையனும் தான் பின்னாடி நிற்பாங்க, நீங்கள்லாம் இல்லை, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரும்போது யார் என் கூட நின்னது, அவங்கெல்லாம் தானே அப்படின்ற மாதிரி அஜய் அம்மா சொல்லிடு. காவேரிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இல்லை ஆண்டி, நீங்கள் கூட வேணால் வாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களே கூட அழைச்சிட்டு போவாங்க. காவேரி வந்துட்டு இதுக்கு தனியாக பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் வேலைக்கே ஆகாது, கண்டிப்பாக வந்துட்டு விஜய் வெளியில் வரணும்னா அதுக்கு தனியாக வந்துட்டு ப்ரூஃபோட நம்ம எவிடன்ஸ் காமிச்சா மட்டும்தான் விஜய் வந்து நிரபராதின்னு வெளியில் விடுவாங்க. இல்லைனா இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப வந்துட்டு பேசி கிளறி வாழ்நாள் முழுக்க வந்துட்டு இந்த பிரச்சனை ஒரு தொடராக வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஆள் வெண்ணிலா மட்டும்தான். மற்றவங்க கிட்டெல்லாம் போய் எந்த இதுவும் பண்ண முடியாது, மற்றவங்கள மடக்கி நம்ம பேச வைக்கவும் முடியாது. ராகினி, பசுபதி, அன்பு எல்லாருமே ரொம்ப தெளிவானவங்க, அவங்களெல்லாம் எக்காரணத்தை கொண்டு ஏமாற்றவே முடியாது. இப்போதைக்கு வெண்ணிலா மட்டும்தான் விஜய் மேலே பைத்தியமாக இருக்கா. அதனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய சுச்சுவேஷனில் வெண்ணிலா மட்டும்தான் இருக்கா. ஸோ அவகிட்ட தான் வந்துட்டு நம்ம ஏதாவது ப்ரெயின் வாஷ் பண்ணி அவளை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி வந்து உண்மையெல்லாம் கறக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு தாத்தாக்கிட்டே சொல்லுவாங்க, தாத்தா இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன், ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரூமில் வீடியோ எடுக்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் பண்ணிட்டேன், வெண்ணிலாவை தனியாக கூட்டிகிட்டு போய் அவளை மடக்கி நடந்து உண்மையெல்லாம் கறந்து அதை வீடியோ ரெக்கார்டிங்கை கேப்சர் பண்ணி போலீஸ்க்கு அனுப்புனா மட்டும்தான், கோர்ட்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் விஜய் வந்துட்டு நிரபராதின்னு சொல்லி வெளியே விடுவாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. இதை நம்ம நேர்வழியிலலாம் போய் சமாளிக்கிறதும் கஷ்டம், ப்ரூஃப் பண்ணுறதும் கஷ்டம், இதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சாமர்த்தியமான பொண்ணுமா, உன்னெல்லாம் வந்துட்டு ஜெயிக்க யாராலையுமே முடியாது, உண்மைக்காக தானே நீ போராடிட்டுருக்க, கண்டிப்பாக நீ இதை பண்ணுக்காவே, எந்த ஹெல்ப்னாலும் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, உடனே வந்துட்டு வெண்ணிலா கிட்ட ரொம்ப போய் சாஃப்டாக கெஞ்சுவாங்க. உனக்கு என்ன வெண்ணிலா பிரச்சனை, இப்போதைக்கு விஜய் கல்யாணம் பண்ணணும் அதுதானே, எனக்கு விஜய் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட இருக்கணும்லாம் ஆசை கிடையாது, உனக்கு துரோகம் பண்ணணுன்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது, நீ விஜய் மேலே இவ்வளோ தூரம் பைத்தியமாக இருக்கேன்னா கண்டிப்பாக நானே உன்னை விஜய் கூட சேர்த்து வச்சிடுறேன், அவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்தால் மட்டும் போதும், அவர் இப்படி ஜெயிலில் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல, நான் அவர் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுறேன், எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, நான் கூப்பிட்ற இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராகினி, பசுபதி, வெண்ணிலாவோட மாமா எல்லாருமே தடுப்பாங்க. இவ ஏதோ வந்துட்டு தில்லு முள்ளு பண்ணுறா, இவ ஏதோ வந்துட்டு உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் மடக்கி ஏதாவது பண்ணுறக்காக பிளான் பண்ணுறா, தயவு செய்து போகாத வெண்ணிலா அப்படின்ற மாதிரி எல்லாரும் தடுக்க வந்து வெண்ணிலாவுக்கு ஃபுல் மைண்ட் செட் வந்து விஜய் கூட கல்யாணம் பண்ணணும், விஜய் கூட சேரணுங்கிறதுல மட்டும்தான் இருக்கும். உடனே எல்லாரும் பேசாமல் இருங்க, அந்த வீட்டுக்கு என்னை காவேரி தான் கூட்டிகிட்டு போனா விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக, காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு காவேரி இந்த மாதிரிலாம் என்னை எதுவும் பண்ண மாட்டான், விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்றா, அது போக விஜய் மேலேயும் இவளுக்கு பெரிய அபிப்பிராயமெல்லாம் எதுவும் கிடையாது, பாசமும் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கவ விஜய் விட்டுட்டுலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாளா, நானும் விஜய் அங்கே தனியாக இருக்கான்னு தெரிஞ்சு எவ்வளவோ மாதம் விஜய் விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டில் தனியாக தானே இருந்திருக்கா, அதனால் எனக்கு காவேரி மேலே நம்பிக்கை இருக்குது, அவள் என்னை ஏமாற்ற மாட்டா, நான் தைரியமாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி கூட வந்து தனியாக வந்து வெண்ணிலா போவாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே அங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக வந்து வெண்ணிலா கிட்டேயும் போட்டு வாங்குவாங்க. ஏன் வெண்ணிலா இப்படிலாம் பொய் சொன்னேன் விஜய்க்கு எதிராக, அவர் இந்த கொலையை பண்ணவே கிடையாதுல்ல, உன் அம்மா அப்பாவை கொலை பண்ணது யாருங்கிறத விஷயத்தை எல்லாமே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, என் அம்மா அப்பாவை யாரும் கொலையெல்லாம் பண்ண கிடையாது, அன்பு, அதாவது விஜய் மாமா அன்பு இருக்கா, விஜயோட சித்தப்பா அன்பு இருக்கார்ல, அவர் சொல்லி தான் அந்த வீட்டை காலி பண்ணி நாங்கள் நடுராத்திரியில் வெளியில் போனோம், அப்படி வெளியில் போகும்போது தான் காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க, அந்த அதிர்ச்சியில் தான் நான் கோமாக்க போனேனே தவிர எனக்கு எந்த டவுட்டும் விஜய் மேலே கிடையாது, விஜய் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது, எனக்கு அது நல்லாவே தெரியும், இதுக்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ அன்புவாக இருக்காரே தவிர விஜய் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுபோக அவங்க எல்லாம் தான் என்னை இப்படி சொல்ல சொன்னாங்க, நீ அப்படி சொன்னேன்னா தான் மீடியாவில் வந்து உன்னையும் விஜயும் சேர்த்து வைப்பாங்க, உன்னையும் விஜயும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் போலீஸே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விஜய்க்கு எதிராக அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தேன், அப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்துட்டு அவர் மேலே போட்டனே தவிர விஜய் ரொம்ப நல்லவர், தங்கமானவர், அவர் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடு வெண்ணிலா, நானே கண்டிப்பாக விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன், கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடு, கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, ஏன்னா வந்துட்டு நானே அவர் லைஃப்லேருந்து போயிடுறேன்,
இப்போதைக்கு நீ போலீஸில் பேசி விஜய் மட்டும் வெளியில் கொண்டு வந்துடுறியா? மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறத நானே சொல்கிறேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னையும் விஜயும் சேர்த்து வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வெளியிலே வந்துடுவாங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த சாட்சி அந்த ரெக்கார்டிங் எல்லாம் லைவில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். உடனே வந்துட்டு பயங்கரமாக எல்லோரும் பார்த்துருவாங்க, அதிர்ச்சி ஆயிடுவாங்க எல்லாருமே. இப்போ எல்லா கூட்டுக்கலவாணிகளும் சேர்ந்து பிளான் பண்ணது தானே இது. பாருங்கள், லைவ் ரெக்கார்டிங்கில் வீடியோவில் வெண்ணிலா பேசின எல்லா எவிடன்ஸும் இங்கே வந்திருக்கு. விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது, காவேரி மேலே எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் கும்பலாக சேர்ந்து விஜயோட சொத்துக்காகவும் விஜய்க்காகவும் ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணை இப்படி பொய்யான சாட்சி சொல்ல சொல்லி இவருக்கு எதிராக கிளப்பி விட்ருக்கீங்க. முதல்ல எல்லோரும் வெளியில் கிளம்புங்க. இந்த மாதிரி பொய்யான சாட்சி இன்னொரு தடவை எடுத்துகிட்டு வந்தீங்க, அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுவாங்க. விஜய் வெளியில் வந்ததுமே காவேரி ஹக் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் காவேரி, நீ இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வெளியில் வந்திருக்கவே முடியாது. இந்த ஃப்ராடுங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து என்னை விட்டுட்டாங்க பார்த்தியா? என் பொண்டாட்டி என்னை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவான்னு ஒவ்வொரு செகண்டும் நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். கண்டிப்பாக இது உன்னால் மட்டும்தான் நடந்திருக்கும் காவேரி. தேங்க்யூ ஸோ மச். நீ இவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சதுனால தான் நான் வெளியில் வந்தேன். இவகிட்டேருந்து கடவுள் என்னை சேர்க்கலையே நினச்சி நான் இப்போ சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி விஜயும் வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்ததுமே வெளியில் அங்கே பயங்கரமாக போட்டு காவேரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து விடுவாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ண? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை நம்பி தானே நான் வந்தேன். இப்படியெல்லாம் வந்துட்டு நீ ஏமாற்றி என்கிட்டயே வந்துட்டு போட்டு வாங்கி வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் போலீஸ்க்கு அனுப்பி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். நான் விஜய் வேணுன்றதுனால தானே இப்படியெல்லாம் பண்ணேன். விஜய் எனக்கு எல்லாமேவா இருந்தார். நீ வந்ததுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் ஆகிடுச்சு. நான் விஜய் மேலே உயிரே வச்சுருக்கேன். விஜய் இல்லாமல் என்னால் ஒரு செகண்ட் ஒரு நாள் கூட வாழ முடியாது. என் விஜய்க்காக தானே நான் இத்தனையும் பண்ணேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் ஒரு அப்பாவே ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி ஏமாற்றிட்ட நீ? எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, யாருமே கிடையாது. இப்படி தனிமையில் வந்துட்டு விஜய்க்காக போராடிட்டுருக்கேன். என்னை ஏமாற்றணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. நீ விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாகவே வாழ மாட்டேன். என் சாபம் உன்னை சும்மாவே விடாது. அப்படி எப்படின்னு கண்டபடி பேச உடனே காவேரிக்கு வெண்ணிலாவை பார்த்து பாவமாயிடும். ஐயோ வெண்ணிலா, தயவு செய்து நீ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகு, கூல் ஆகு. நான் உங்ககிட்ட பேசணும், தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து வெண்ணிலாவை தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. நான் எவ்வளவோ முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல வெண்ணிலா, நான் இல்லாமல் விஜய் இல்லை, விஜய் இல்லாமல் நான் இல்லைன்னு. நீ மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. உன்னை நிஜமாகவே வந்துட்டு விஜய் லவ் பண்ணார்னா ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரம் உன்னை விலகி போகணும் உங்ககிட்டேருந்து? நீயே அவரை தேடி வரும்போது உன்னை தேடி அவர் வந்திருக்கணும்ல. நீ போனதுக்கப்புறம் அவர் என் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு வெண்ணிலா. நீ மிஸ் ஆனது அவருக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. எவ்வளவோ வருஷம் உன்னை நினச்சி கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான். பட் நீ கம்ப்ளீட்டாக அவர் லைஃப்பில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மூவ் ஆன் பண்ணி என் கூட சந்தோஷமாக இருந்தார். இப்போ நான் அவர் லைஃப்பில் எல்லாவுமா ஆயிட்டேன். ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால தான் வந்துட்டு விஜய் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. பிடிக்காத ஒருத்தரை திருப்பி மேரேஜ் பண்ணி நீ எப்படிமா சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, அப்படியே அவர் உன்னை விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டா கூட நான் உங்கள் லைஃப்பை விட்டு நான் விலகி போயிடுவேன். பட் அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ ஏதேதோ பேசி என்னை பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குற, என்னை ஏமாற்ற பார்க்குற. உனக்கு விஜய் வேணுங்கிறக்காக என்னை இப்படிலாம் வந்துட்டு சொல்லி பிரெயினை வந்துட்டு டைவெர்ட் பண்ணுறேன், என் மைண்டை டைவெர்ட் பண்ணுறேன். நீ நல்லவளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் நல்லவளோ கெட்டவளோ அப்படி நினச்சிருந்தேன்னா நான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேனா? இல்லை வந்து விஜய் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒத்துருப்பேனா? நான் வந்துட்டு விஜய் சொத்துக்காகவோ இல்லை விஜய்க்காகவோ ஆசைப்பட்டிருந்தேன்னா நான் அதை எதையுமே அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். உங்கள் கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணி அந்த ஒரு செகண்டே உன்னை காமிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருப்பேன். அல்லது விஜய் உன்னை பார்த்து கவனிச்சிருக்கும் போதாவது நான் அதை தடுத்து நிறுத்தியிருப்பேன். அப்படி நான் எதுவுமே பண்ணல. எதுக்காக? விஜய்க்காக மட்டும்தான். விஜய் வந்துட்டு ஆஸ் அ ஒய்ஃபாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவருக்கான கேப்பு, அவருக்கான ப்ரைவசி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பட் இப்போ வரைக்கும் விஜய்க்கு நான் எவ்வளவோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். இப்போ கூட வெண்ணிலா தான் வேணும்னு சொன்னார்னா கண்டிப்பாக நான் உங்கள் லைஃப்பை விட்டு விலகி போயிடுவேன். பட் அவர் அப்படி பண்ண மாட்டேங்கிறாரு. காவேரி தான் வேணுங்கிற மாதிரி இந்த செகண்ட் வரைக்கும் அவருக்கு ஸ்டப்பானாக நிற்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட லைஃப்பில் நான் கலந்துட்டேன். இதுக்கு மேலே எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அது போக நான் இன்னொரு உண்மை என்கிட்ட சொல்லியே ஆகணும். நானும் விஜயும் வந்துட்டு கான்ட்ராக்டில் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்திருக்கோம். எங்களுக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. நாங்கள் 2 பேரும் லவ்வே பண்ணலன்னு ஊர் ஃபுல்லாக அப்படி பேசிகிட்டு இருக்கியே. நீயே எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். நான் உண்மை தான் ஒரு உண்மை உங்ககிட்ட சொல்லணும். சொல்லாமல் இருந்தேன்னா இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ மூவ் ஆன் பண்ணவே மாட்டேன். விஜய்னு சொல்லி உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிறது நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்காக நான் இதை சொல்கிறனோ இல்லையோ, உனக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. விஜயோட குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. அவர் தான் அப்பா. அப்படி இருக்கும்போது நீ எப்படிமா விஜய் கூட சேர முடியும்? இதையாவது நீ யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்தியமாக சொல்கிறியா காவேரி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? நிஜமாக சொல்கிறியா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க திரும்ப. சத்தியமாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதுக்கு காரணம் விஜய் தான். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இதுதான் வெண்ணிலா.
தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலேயாவது நீ வந்து மூவ் ஆன் பண்ணு. அவரையே நினச்சிட்டு உன் லைஃப்பை கஷ்டப்படுத்திட்டு இருக்கலாம நீ மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் என்னவோ அதை பாரு. உனக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் சரி, மாரல் சப்போர்ட்டும் சரி, கண்டிப்பாக நானும் விஜயும் கூடவே இருந்து பண்ணுவோம். எங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிக்கோ, இல்லை நெய்பராகவோ, இல்லை வெல்விஷராகவோ, நீ எப்படியாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எங்களை நீ ஒரு கன்சிடர் பண்ணிக்கவே தவிர விஜய் வேணுங்கிற மாதிரி இதுக்கு மேலேயே அடம் பிடிச்சேன்னா உன் லைஃப்க்கு தான் அது கெட்டது வெண்ணிலா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலா அந்த இடத்துலேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க.